Hi everyone, welcome to Trade Glitters channel. இந்த வீடியோல ஸ்டாப் லாஸ் எப்படி சரியா பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் கேபிட்டலை லாஸ் பண்ணாம ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் நம்ம ஒரு ட்ரேடிங்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க ஸ்டாப் லாஸ் போட்டனாக்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டு அந்த டார்கெட் போய் அச்சீவ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக ஸ்டாப் லாஸ் போடாம இருக்கிறது ரொம்ப அட்வைசபிள் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் கீழேயும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னும் சில பேர் மைண்ட்ல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அது எப்படின்னாக்கா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரேட் வந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுவும் தவறான ஒரு விஷயங்க. நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து உங்க சிஸ்டத்துல போட்டுட்டு அது பெண்டிங்ல இருக்குதா, பெண்டிங் ஆர்டர்ல இருக்காங்கிறத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ருபீஸ்ல பை பண்றோங்க. ஸ்டாக் அல்லது ஒரு ஆப்ஷன் 100 ருபீஸ்ல பை பண்றோம். ஒரு 120 ருபீஸ் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் போகும்ட்டு. ஸோ இன்கேஸ் அது போகல, ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம ஒரு 90 ருபீஸ்ல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்கேஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம இருக்கீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் வந்து மேபி ஒரு 50 ருபீஸ், 40 ருபீஸ், 30 ருபீஸ் கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்மளுடைய ட்ரேடிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 or 30% கூட லாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் அவசியம். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஷார்ட் பொசிஷன்ல பாருங்க, நம்ம ஒரு ஸ்டாக்கோ அல்லது ஒரு ஆப்ஷனை வந்து 100 ரூபாய்க்கு சேல் பண்றோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஒரு 110 ரூபாய்க்கு நம்ம போட்டுக்கிறோங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 80-70 வரும்போது நம்ம பை பண்ணலாம்னு எதிர்பார்க்குறோங்க. பட் அந்த ஸ்டாக் வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்ம டைரக்ஷன் ஆப்போசிட்ல போகுதுங்க. ஒரு 110 ருபீஸ்ல ஒரு 10 ருபீஸ் ஸ்டாப் லாஸ்ல வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்கேஸ் நம்ம அது வராம விட்டுட்டோம்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 160, 170, 180 ருபீஸ் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது நம்மளுடைய ட்ரேடிங் கேபிட்டல் வந்து ஒரு 20 or 30% வைப் அப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. உதாரணத்துக்கு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் ஒரு 1000 ருபீஸ் இருக்கிறதா கால்குலேட் பண்ணிக்கிங்க. நீங்க எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காம இருக்கும்போது அதே அந்த 1000 ருபீஸ் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். இன்கேஸ் ஒரு ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 20% லாஸ் அப்படின்னாக்கா ஒரு 200 ருபீஸ் குறைஞ்சிரும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. ரிமைனிங் வந்து கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் இருக்கும். அந்த 800 ருபீஸ்ல இருந்து நீங்க அந்த பிரேக் ஈவன் திரும்ப 1000 ரீச் பண்றதுக்கு 25% நீங்க ஏர்ன் பண்ணி ஆகணுங்க. நம்ம லாஸ் பண்ணது 20%, ஆனால் திரும்ப அதை ரிமைன் கொண்டு வரதுக்கு 25% நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணுங்க. அடுத்து ஒரு ட்ரேட்ல நீங்க ஒரு 50% லாஸ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா 500 ருபீஸ் லாஸ் ஆகுதுங்க. ரிமைனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ருபீஸ் இருக்கு. அந்த 500 ருபீஸ்லேருந்து இன்னொரு 500 நம்ம ஏர்ன் பண்ணாதான் அந்த பிரேக் ஈவன் லெவல் வந்து 1000 ருபீஸை ரீச் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம அங்கே லாஸ் பண்ணது 50%, பட் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு ஒரு 100% இருந்தால் தான் நம்ம அந்த 1000 ருபீஸை ரீச் பண்ண முடியுங்க. இன்கேஸ் 80% லாஸ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ரிமைனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் இருக்கும். அந்த 200 ருபீஸ்லேருந்து நம்ம 800 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 400% ஏர்ன் பண்ணாதான் நம்ம அந்த 1000 ருபீஸ் அந்த பிரேக் ஈவன் லெவலில் அடைய முடியுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற அந்த சிஸ்டத்தை மாற்றணுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேபிட்டல் 20%, 50% லாஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களால் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து ட்ரேடிங்கில் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒரு ரிஸ்க்கை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் 1000 ருபீஸ்னாக்க அதில் வந்து ஒரு 1% தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுங்க. 1% ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுடைய ஒரு ட்ரேடோடைய லாஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் லாஸுங்க. ரிமைனிங் கேபிட்டல் 990 ருபீஸ் அப்படியே இருக்குங்க. இந்த 990 ருபீஸை வச்சு அந்த 10 ருபீஸை நம்ம எடுக்கணும்னாக்கா ஒரு 1.01% நம்ம ஏர்ன் பண்ணாவே அந்த 1000 ருபீஸ் ரீச் பண்ணிடலாங்க. இன்கேஸ் 2% லாஸ்னா கூட நமக்கு ஒரு -20 ருபீஸ் தான் லாஸ் ஆகுங்க. ஸோ இந்த 980 ருபீஸ் நமக்கு ரிமைனிங் கேபிட்டல் இருக்கும். 980 ருபீஸை வச்சு நம்ம இந்த 20 ருபீஸை ரொம்ப ஈஸியாக ஒரு 2.04% ஏர்ன் பண்ணாவே நம்ம பிரேக் ஈவன் லெவலுக்கு வந்துட முடியுங்க. இன்கேஸ் 3%னா கூட நமக்கு ஒரு 30 ருபீஸ் தான் லாஸ் ஆகுங்க. மீதி 970 ருபீஸ் இருக்கும். அந்த 970 ருபீஸை வச்சுட்டு நம்ம ஈஸியாக அந்த 30 ரெக்கவர் பண்ண முடியுங்க. இன்கேஸ் உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் ஒரு 1 lakh ருபீஸாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 1% லாஸ் பண்ணும்போது ஒரு 1000 ருபீஸ் லாஸ் ஆகும். 1000 ருபீஸ் போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் 99,000 உங்கள் கேபிட்டல் இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த 1000 ருபீஸ் ரெக்கவர் பண்ண முடியும். இன்கேஸ் 2%, 3%னா கூட 97,000, 96,000னா கூட நம்ம ஈஸியாக அந்த 4,000 வரக்கூடிய இந்த ட்ரேடில் நம்ம ரெக்கவர் பண்ண முடியுங்க. ரிஸ்க் ரிவார்டு மூலிமா நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியுங்க. கட் யுவர் லாஸஸ் இயர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் வரும்போது ஸ்டாப் லாஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி உங்கள் லாஸை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கன்சிஸ்டன்ட் நம்ம ரிட்டர்னை ட்ரேடிங்கில் எதிர்பார்க்க முடியுங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் நம்ம லாஸை நீங்கள் பிக்கராக போக அலோவ் பண்ணினீங்கனாக்க உங்களால் அதை திரும்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும்.
திரும்ப நம்ம புதுசாக ஒரு கேபிட்டலை கொண்டு வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. இல்லை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.